எல்லாருக்குமே அவங்க வீடை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். எதை வச்சு காமனாக பண்ணுவோம்? கலர்ஃபுல்லாக இருக்க பொருட்கள், தோரணம், இந்த மாதிரி அழகழகான விஷயங்களை வச்சு பண்ணுவோம். ஆனால் அதுவே மனித தோலை வச்சு பண்ணனா, அது குறிப்பாக பெண்களது மட்டும். நவம்பர் 16, 1957 பிளெயின்ஃபீல்டில் ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சு ஒரு விமன் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் பெர்னஸ் வார்டன். திடீர்னு ஒரு நாள் காலையில் அவங்க கடை திறக்கவே இல்லை. என்னடா ரீசனாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது அதுவும் ஒரு டீர் ஹண்டிங் சீசனா. அங்கே மான்களை வேட்டையாடுறதுக்கு தனியாக ஒரு சீசன் வச்சுருக்காங்க. ஓகே, இவங்களும் ஒரு டீர் ஹண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு எல்லாம் நினச்சிருக்காங்க. நைட் அவங்களோட பையன் போய் ஓகே மிச்சம் இருக்க கேஷ் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஷாப்லன்னு போய் திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஷாப் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அங்கே பெர்னஸ் வார்டன் இல்லை. இதை பார்த்து அவங்க பையன் சஸ்பெக்ட் பண்ணி கொண்டு போய் இதை போலீஸில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு இருந்த ஷெரீஃப் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாரு. பெர்னஸ் வார்டனோட கார் அவங்க கடைக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கு. ஸோ இட் மீன்ஸ் அவங்க வந்திருக்காங்க, ஆனால் அவங்கள யாரோ கொண்டு போயிட்டாங்க. அங்கே எந்த விதமான க்ளூமே இல்லை. ஸோ அவங்க அங்கே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அங்கே இருக்க ரிஜிஸ்டரில் கடைசியாக போட்டிருந்த நேம் எட் ஜெயின். இதை பார்த்து அவங்க ஓகே இந்த எட் ஜெயின் இங்கே இருக்க ஆள் தான், அந்த ஆள் வீட்டுக்கு போய் தேடி பார்த்தா கிடச்சிரும்னு சொல்லி எல்லாரும் அந்த ஆளோட வீட்டுக்கு போகும்போது தான் தெரியுது அங்கே அவங்க கண்டுபிடிச்சது எட் ஜெயின் இல்லை, ரொம்ப உலகத்திலே கொடூரமாக இருக்க விஷயம். யார் சைக்கோ கில்லர் மூவி எடுத்தாலுமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிற முதல் கதை எட் ஜெயினோட கதை தான். அங்கே வீட்டில் போய் பார்த்த போலீஸில் நிறைய பேர் மயக்கம், வாந்தி, உள்ளேயே போக முடியாத நிலைமையில வெளியே வந்திருக்காங்க. மனசு தினமாக இருந்த கொஞ்சம் பேர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. எட் ஜெயின்னு சொல்லப்பட்டிருந்த எடி ஜெயின் ஆகஸ்ட் 27, 1906 பிறக்கிறாரு. அப்பா பேர் ஜார்ஜாவும் அம்மா பேர் அகஸ்தாவும். இந்த கப்பல்ஸுக்கு பிறக்கிறது தான் இந்த எட் ஜெயின் அண்ட் இவரோட பெரிய அண்ணன் ஹென்ரி. இவங்க 2 பேருமே கஷ்டத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. இந்த எட் ஜெயினோட அப்பா ஒரு கார்பெண்டராகவும் ஒரு சேல்ஸ்மேனாகவும் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அது அவங்க குடும்பத்துக்கு போதுமான வருமானத்தை கொடுக்காததுனால அவங்க ஊரில் இருக்க கடையை விற்றுட்டு ஒரு வில்லேஜ்குள்ளே தனியாக ஐசோலேஷனுக்கு போகிறாங்க. அங்கே 155 ஏக்கரில் ஒரு பெரிய நிலம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று வாங்கி எங்கள் நடுவில் ஒரு வீட்டை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை பார்த்து அதை வச்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க டேடி ஒரு பயங்கர ஆல்கஹாலிக்காக குடிகாரராக இருந்ததுனால அவங்க மம்மி அவரை எப்போவுமே திட்டிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேர்ஸ் பண்ணி சபிச்சு வளர்த்திருக்காங்க. எட் ஜெயினோட அம்மான்னு சொல்லப்படுற அகஸ்தியா ஒரு தப்பான மூட நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. அவங்க பெண்கள்னாவே இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு சரியான பெண். அதை தாண்டி இருக்க எல்லாருமே சாத்தான்கள்னு 2 பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எட் ஜெயினையும் அவங்க அண்ணா ஹென்ரியும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நீங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க கூடாது, அங்கே யார்கிட்டையுமே பேசக்கூடாது, முக்கியமாக இவங்க அம்மா தவிர எல்லா பொண்ணும் ப்ராஸ்டியூட்ஸுங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. இதனாலேயே ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே இல்லாமல் சொசைட்டி கூட டச்சே இல்லாமல் வளர எட் ஜெயின் அவங்க அண்ணன் ஒருத்தர் மட்டுமே பார்த்து வளர்றாங்க. அந்த ஃபீல்ட்லேயே வேலை பார்க்குறது அப்படியே அங்கேயே விளையாடிட்டு அண்ணன் கூடயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1940 61 இயர்ஸ் ஆன எட் ஜெயின் ஹென்ரியோட அப்பா இறந்து போகிறாரு. இவர் இறந்து போனதுக்கப்புறமா இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுனால இவங்களே சின்ன ஒர்க்கு தேடி இப்படி வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் அவங்க மம்மி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு தான் வெளியே அனுப்பியிருக்காங்க. கிடைக்கிற சின்ன எல்லா வேலையும் இவரோட அண்ணனும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சம்டைம்ஸ் எட் ஜெயின் வேலை செய்கிற இடத்துல இருக்க குழந்தைங்களே எட் ஜெயினை நம்பி பார்த்துக்க விட்டுட்டு போவாங்களாமா. இப்போ தான் எட் ஜெயின் வெளியே இருக்க மக்கள் கூடலாம் பழக ஆரம்பித்து கொஞ்சமாக நார்மலான சகஜமான வாழ்க்கைக்கு வராரு. மே 16, 1944 அப்போ இவங்க வச்சுருந்த அந்த பண்ணை தோட்டத்தில் இருக்க சுற்றி இருக்க வயல் ஃபுல்லாக எரியுது. இதை அவங்க எட் ஜெயினும் ஹென்ரியும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி முடியாததுனால ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹென்ரி மிஸ் ஆகுறாருங்கிறத எட் ஜெயின் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்களோட அந்த ஃபார்ம் ஹவுஸோட அந்த ஃபீல்ட் எரிஞ்சிருக்கு, இதுக்குள்ளே தான் ஹென்ரி எங்கேயாவது இருப்பாங்கிற மாதிரி போலீஸில் சொன்னதும் அவங்களும் போய் தேடி பார்த்துட்டு அங்கேருந்து ஹென்ரியோட டெட் பாடி தான் எடுக்கிறாங்க. அதுவும் அந்த டெட் பாடி எரிஞ்சு போனதுனால சாகலை, அவங்க தலையிலேயே பலமாக தாக்கி யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. இப்போது அப்பாவும் இறந்துட்டாங்க, அண்ணனும் இறந்துட்டாங்க, மிச்சம் இருக்கிறது இவங்க அம்மாவும் எட் ஜெயினும் மட்டும்தான். உங்க அம்மாவும் ஒரு நாள் ஸ்ட்ரோக்ல இறந்து போறாங்க December 29, 1945. இப்போ எட் ஜெயினுக்கு 30 வயசு இருந்திருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவர் அவங்க அம்மாவை அவங்க வீட்டில் அந்த கடைசி மெம்பரும் இழக்கிறாரு. இழந்ததுக்கு அப்புறம் தனிமையில் இருந்த எட் ஜெயின் மிஸ்டீரியஸ் புக் ஹியூமன் பாடி பார்ட்ஸ், ஹியூமன் அனாட்டமி, என்சைக்ளோபீடியா, இந்த மாதிரி ஹியூமன் பற்றின நிறைய பயாலஜிக்கல் புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட இன்ட்ரெஸ்ட் அதில் திரும்புது. ஆனால் அது இன்ட்ரெஸ்டாக மட்டும் இல்லாமல் ஹியூமன் அண்ட் முக்கியமாக ஃபீமேல்ஸ் மேலே அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரீம் க்யூரியாசிட்டி அது தூண்ட ஆரம்பிக்குது.
இதுக்கப்புறமா நம்ம இப்போ இருக்க பெர்னிஸ் வார்டனோட கேஸுக்கு வருவோம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன பார்த்தாங்கன்னா, நவம்பர் 16, 1957 அப்போது அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது பெர்னிஸ் வார்டனோட தலை தனியாகவும் உடம்பு கோழி கடையில் அப்படியே உரிச்சு தொங்க விட்ட மாதிரி பாடி தனியாக தொங்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த போலீஸால் அது என்னன்னே டிஸ்கிரைபே பண்ண முடியல, அந்தளவு பயந்துட்டாங்க. சரி, வீட்டுக்குள்ளே போய் மொத்தமாக தேடி பார்க்கலான்னு உள்ளே போகிற போலீஸ்க்கு ஒரு இடத்துல இன்னும் ஷாக்கிங்கான விஷயங்கள் தான் கிடச்சிட்டு இருந்திருக்கு. இன்டர்நெட்டில் இதை பற்றின சென்சார் இல்லாத ஃபோட்டோஸ் வந்திருக்கு. வீடியோவோட எண்டில் அது இருக்க ஃபியூ ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் யார் வீக் ஹார்ட்டட் பீப்புள் ஆர் இந்த மாதிரி பிளட் ஆர் இந்த மாதிரி ஃப்ளஷ் ஏதாவது பார்த்தா பிரச்சனை வரும்னா தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. பிகாஸ் அது எல்லாமே எட்ஜைன் வீட்டிலேருந்து எடுத்த ரியலான ஃபோட்டோஸ். ஹியூமனோட ஸ்கல் மண்டவோட பவுலாகவும் ஹியூமனோட போன்ஸ் எல்லாம் அதுக்கு ஸ்பூனாகவும் கரண்டியாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஹியூமன்ஸோட ஸ்கின்னை எடுத்து அவரோட லேம்புக்கு உரத்துச்சு போட்டிருக்காரு. நடு முதுகு எலும்பெடுத்து அதை அப்படியே ஒரு லேம்பாகவே மாற்றிருக்காரு. பேஸ்கெட்டுக்கு கவர் செஞ்சு போட்டிருக்காரு. சேர்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. சோஃபா ரெடி பண்ணியிருக்காரு. ஃபுட்வேர் செப்பல்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் சில ஹியூமன்ஸோட ஸ்கின்னை அப்படியே கலெக்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு ஓவர் கோட்டாக க்ளவுஸாக அண்ட் சில பேரோட ஃபேஸை ஹேரோட சேர்த்து அப்படியே உரிச்சு எடுத்து அதை ஃபேஸ் மாஸ்காக பண்ணி வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு வீட்டில் பல ஃபேஸ் மாஸ்க் கிடச்சிருக்கு. ஒரு ஷூ பாக்ஸ் ஃபுல்லாகவுமே லேடிஸோட ஜெனட்டல் பார்ட்ஸை தனியாக கட் பண்ணி வச்சுருக்காரு. நிப்பிள்ஸை தனியாக கட் பண்ணி அதை பெல்ட்டாக செஞ்சு போட்டிருக்காரு. ஹியூமன்ஸோட ஒரு பாடி பார்ட்ஸ், இயர்ஸ் தனியாக, நோஸ் தனியாக, லிப்ஸ் தனித்தனியாக பாக்ஸில் செக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. ஹார்ட், லங், கிட்னி இந்த மாதிரி இருக்க ஹியூமன் பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக ரெஃப்ரிஜிரேட்டரில் குக் பண்ணி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காரு வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டோட. நாக்கு, டங்கம் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து அதை வச்சு ஒரு செயின் செஞ்சுருக்காரு. பக்கத்தில் இவருக்கு எங்கேருந்தா இவ்வளோ கிடச்சிச்சு, இவ்வளோ பெரிய இவர் கடத்தியிருக்காரா, ஏன் மிஸ்ஸிங் கேஸே வரலன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற 3 கல்லறைகள்லேருந்து பிணங்கள் காணாமல் போயிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து இவர் தோண்டி எடுத்திருக்காரு பெண்களோட உடல்களை மட்டும். ஸோ கிரேவ் ராபருங்கிறது ஃபஸ்ட்டு ரியல் கிரேவ் ராபர் இஸ் எட்ஜைன். 40 மேற்பட்ட பெண்களோட பிணங்கள் காணாமல் போனதுக்கு இவர் தான் காரணம்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது இவர் கண்டிப்பாக கடத்தியிருப்பாருன்னு வெறும் 2 பெண்களை. ஒன்று 1957 காணாமல் போன பெர்னஸ் வார்டன் அண்ட் இன்னொரு பெண்ணு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருக்கா, சஸ்பெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதை பண்ணியிருக்கிறது எட்ஜைன் தான். இவர் பண்ண அந்த க்ளோத்திங், அந்த ட்ரெஸ்ஸு, ஷூ, அந்த மிச்ச க்ளவ் எல்லாத்தையும் போட்டுட்டு நைட் இவர் ஃபார்ம் ஹவுஸில் தனியாக உழவு வரோம். இவர் வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து எல்லாத்தையும் ஈச் நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபோட்டோகிராஃப் பண்ணி அதை அப்படியே இன்டர்நெட்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க. வீடியோட எண்டில் அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டில் இவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு மென்டல் டிசார்டர்ஸ் இருக்க பேஷண்ட் இருக்க செல்லில் அடைக்கிறாங்க. ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லப்படுற ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர் இவருக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக இவருக்கு ட்ரீட் பண்ணி இவர் ஒரு பெட்டரான ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு கொண்டுட்டு வந்து எதுக்கு இந்த மாதிரி இவங்களை கொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெர்னஸ் வார்டனை நான் கொல்லலை, நான் ரைஃபிள் ரீலோட் பண்ணிட்டு இருக்க டைமில் தெரியாமல் சுட்டுட்டேங்கிறத அவர் அந்த இடத்துல கன்ஃபஸ் பண்ணுறாரு. 1958 அப்போ இவர் ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு வராரு. அண்ட் 1984 அப்போ ரெஸ்பிரேட்டரி லங் கேன்சர்னால இவர் இறந்தும் போகிறாரு. இவரோட 77வது வயசில் இவர் இறந்தும் போகிறாரு. இப்போ நம்ம பார்க்குற எல்லா படங்கள்லையுமே வர சைக்கோபாத்துக்கு பேசிக்கானது ஒன்று மெட்டீரியல் அப்சஷன் இருக்கும், இல்லைனா அந்த கிரேவ் ராபிங், பொணங்கள் மேலே ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்சஷன் வச்சுருப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி அடுத்தவங்களோட ஸ்கின் எடுத்து வியர் பண்ணிக்கிறதுலையோ இல்லை அடுத்தவங்களோட அந்த பார்ட்ஸ்லேயோ ஒரு அப்சஷன் வச்சுருப்பாங்க சைக்கோ மூவியில் வந்த மாதிரி, இல்லைனா கொல்றதே ஒரு அப்சஷனாக வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி இருக்க ஒரே ஆள் தான் எட்ஜைன். இவர் பேஸ் பண்ணி நிறைய ஹாரர் மூவிஸ் அண்ட் சைக்கோபாத்திக் மூவிஸ் நிறையாவே வந்திருக்கு. அதில் கொஞ்சம் என்னென்னா பச்சர் ஆஃப் பிளெயின்ஃபீல்ட், சைக்கோ 1960s வந்திருக்கு. அண்ட் டெக்சாஸ் செயின்சா மேஸ்கர் இந்த மூவியும் வந்திருக்கு. இதை பற்றி நிறையா மூவிஸ் வந்திருக்கு. அண்ட் இவரோட பயோகிராஃபியுமே வந்திருக்கு. ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க போய் பார்க்கணுன்னா தாராளமாக போய் பாருங்கள். அண்ட் நான் ஆட் பண்ணுறேன்னு சொன்ன ஃபோட்டோஸ் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ப்ளீஸ் சென்சிட்டிவாக இருக்கவங்க இதை பார்க்க வேண்டாம். பெட்டர் ஸ்கிப் திஸ்.
அடுத்து என்ன கண்டென்ட் போலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஐம் கைரா, திஸ் இஸ் கைரா ஃபேம்.